உயிரே 29. தன் போனை பார்த்து வருத்தப்பட்ட மலரை கண்டு, என்னாச்சு மலரு என்றாள் கவிதா. ஒண்ணும் இல்ல மச்சி, மறுபடியும் எங்க டிபார்ட்மெண்ட்ல ஃபங்க்ஷனா, ஏதோ அவேர்னஸ் ப்ரோக்ராம் போல. இப்ப அதனால என்னாச்சு உனக்கு கேட்டாள் அனுஷ்யா. என்ன ஆச்சா? ரிசப்ஷன் லிஸ்ட்ல நான் இருக்கேன், சேலை வேற கட்டணும். இது என்னடி கொடுமையா இருக்கு? சேலை தானே கட்ட சொல்றாங்க, என்னமோ மாடர்ன் ட்ரெஸ் போட சொன்ன மாதிரி மூஞ்சி எப்படி வச்சிருக்க என்றாள் ஜெகன்னாஸ். பூஜைக்குமா? சரி, வரப்ப பாத்துக்கலாம், இப்ப உள்ள வேலையை பாருங்க என்று விரட்டினாள் ஹெப்சிபா. ஆமா, டைம் போயிட்டே இருக்குல்ல. அதுவும் சரிதான், இதுக்கப்புறம் இது போல சந்தர்ப்பம் கிடைக்குமா என்னவோ. சரி, ஐஸ்கிரீம் ஆப்போமா? கவி, உன் பைக் சாவியை கொடு கேட்டாள் மலர். நானும் அனுஷியாவும் ஹெப்சிபாவும் பதறினார்கள். யாருக்கு வண்டி ஓட்ட தெரியும் கேட்டாள் கவிதா. நான் சூப்பரா ட்ரிபிள் சரிப்பேன் என பாயிண்ட் சென்று கவிதாவின் எக்ஸல் சாவியை வாங்கினாள் ஹெப்சிபா. அப்ப நீயும் ஜெக்கிமாவும் வேலையை பாருங்க கவி, நாங்க போயிட்டு வரோம். வேற என்னென்ன வேணும்? பெரிய வெங்காயம், கொத்தமல்லி கொஞ்சம் வாங்கிக்கங்க. அப்புறம் பஜ்ஜிக்கு கடலை மாவு, மத்ததெல்லாம் இருக்கு. பாத்து பத்திரமா போயிட்டு வரணும். 3 பேர் போறீங்க, அதனால குரங்கு சைடெல்லாம் பண்ணாம ஒழுங்கா போயிட்டு வாங்க என்றபடி பணத்தை எடுத்து கொடுத்தாள் ஜெகன்னாஸ். இப்ப வரைக்கும் எங்களுக்கு அந்த ஐடியா வரல ஜெக்கிமா, ஐடியா கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் என்றபடி செட்டாக வெளியே பறந்தாள் அனுஷ்யா. அடியே சாவடிச்சிருவேன் என்ற ஜெகநாசின் குரல் காற்றோடு கலந்தது. கேட்கத்தான் மூவரும் இல்லையே. போடு, தக்கிட்ட என கத்தியபடி விசில் அடித்தாள் மலர். அடியே ஆடாம இருடி என சிரித்தபடி வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தாள் அனுஷ்யா. அச்செரிய எக்ஸலில் அனுஷ்யா ஓட்ட நடுவே மலர் அமர்ந்திருக்க, பின்னே ஹெப்சிபா அமர்ந்து வாய்க்கொள்ளாமல் சிரித்துக் கொண்டிருந்தாள். இப்படி 2 பேரும் வண்டி ஆட்டினீங்கன்னா மொத்தமா 3 பேரும் கீழே விழுக வேண்டிதாண்டி என்று பதறினாள் அனுஷ்யா. சரிதான் போடி, இப்ப என்ஜாய் பண்ணாம வேற எப்ப என்ஜாய் பண்றதா என கத்திக்கொண்டு மீண்டும் விசில் அடித்தாள் மலர். அவளை தொடர்ந்து ஹெப்சிபாவும் விசில் அடிக்க சாலையில் உள்ள அனைவரும் தோழிகள் மூவரையும் உற்று கவனித்தனர். பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை, புல்விரையும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை, பட்சிகளின் கொக்கு பூச்சிகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சொல்லித் தருமே தங்க பெண்ணே என வண்டியை செலுத்தியபடி உல்லாசமாக அனுஷ்யா பாடினாள். காலோடு சலங்கை போட்டி கரையெல்லாம் மீனை மீட்டி, நதி பாடும் பாடல் கேளாய் பட்டு பெண்ணே, பூமி ஒரு வீணை அதை காற்றின் கைகள் மீட்டதே, கேட்கும் மொழியெல்லாம் அடசாரி காம பதனி சரி என் அனுஷ்யாவை தொடர்ந்து மலர் பாட, ஹில்கோரே 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 ஹில்கோரே, மங்களாரே மங்களாரே தூரி தூரி பையா, ஹில்கோரே 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 ஹில்கோரே, ஜங்கலாரே ஜங்கலாரே தூ மேரா தே தையா என ஹெப்சிபா பாடி முடித்து வைத்தாள். 3 பேர் சேர்ந்து ஹில்கோரே போடுவோமா என உற்சாகமாக மலர் கேட்க, போடலாமே என்ற மற்ற இருவரும் உற்சாகமாக குரல் கொடுத்தனர். ஹில்கோரே 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 ஹில்கோரே, மங்களாரே மங்களாரே தூரி தூரி பையா, ஹில்கோரே 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 ஹில்கோரே, ஜங்கலாரே ஜங்கலாரே தூ மேரா தே தையா என மூவரும் இணைந்து நடு சாலையில் பாட்டு கச்சேரி செய்ததில் சாலையில் வருவோரும் போவோரும் திரும்பி இவர்களை கவனித்தபடியே சென்றனர். ஒரு சிலர் புன்னகையுடன் கடக்க, ஒரு சிலர் முறைப்புடன் கடக்க, எவற்றையும் கண்டு கொள்ளாமல் தங்கள் போக்கில் கடையை வந்தடைந்தனர் தோழிகள் மூவரும். கடையில் தங்களுக்கு வேண்டியவற்றை வாங்கிக் கொண்டு மீண்டும் ஒரு அலப்பறையை கூட்டியவாறே வீட்டிற்கு திரும்பினார்கள் தோழிகள். மூவரும் வீட்டிற்குள் நுழைந்ததும், எவ்வளவு நேரமா இங்க இருக்கிற கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு? ஏண்டி, நடந்து போயிட்டு வந்திருந்தா கூட 10 நிமிஷம் தான் ஆகிருக்கும், எங்கடி போயிட்டு வந்தீங்க என்று முறைத்தாள் கவிதா. அடுத்த தெருவுல உள்ள கடைக்கு 3 தெரு சுத்தி யானை மேல ஊர்கோளம் மாதிரி போனா அப்படித்தான் நேரம் ஆகும் என கூறி கண்டித்தாள் மலர். எத என விழி விரித்தாள் ஜெகன்னாஸ். சரி, நீங்க வேலை பாருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு என கூறிவிட்டு தெருவிற்குள் இறங்கினாள் மலர். ஏய், எங்க நீ எவ்வளவு அவசரமா போற என்று கேட்டாள் கவிதா. வர்றப்ப அந்த தெருமுனையில குட்டி பசங்க 4 பேர் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க, அங்கதான் போயிருப்பா, நாம வாங்க வேலையை பார்ப்போம் என்றபடி விட்ட வேலையை தொடர்ந்தாள் அனுஷ்யா. ஏய், இது அவ கிராமம் இல்லடி, என்ன வேணாலும் நடக்கும். நீ எதுக்கும் இந்த பூண்டு வெங்காயத்தை வெட்டிக்கும், வாசப்படியில உட்கார்ந்து அவளை ஒரு பார்வை பாத்துக்க என ஹெப்சிபாவிடம் பூண்டு வெங்காயம் அளித்து வெளியே அனுப்பினாள் கவிதா. தோழிகள் 4வரும் அனைத்து வேலைகளையும் முடித்து சாப்பிட தயாராக எடுத்து வைத்த பிறகும் மலர் வருவது போல் தெரியவில்லை.
ஏய், அவளை போய் சாப்பிட கூட்டிட்டு வாடி, பசி உயிர் போகுது என மலரை அழைத்து வர அனுஷியாவை அனுப்பினாள் ஜெகநாஸ். அனுஷியா வீட்டை விட்டு தெருவில் கால் வைத்த நொடி மலரின் கூச்சல் காதை கிழிக்க வேகமாக மலரை நோக்கி நடந்தாள் அனுஷியா. அங்கு கையில் ஒரு பிளாஸ்டிக் பேட்டை வைத்துக் கொண்டு 5 வயது பாலகனுடன் சரிக்கு சமமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தாள் மலர் குழலி. அவுட் இல்லடா என மலர் வாதம் புரிய, இல்லீங்கா நீங்க அவுட்டு என சிறுவன் கத்திக் கொண்டிருந்தான். இங்க என்ன வச்சியும் பண்ணிட்டு இருக்க என மலரை முறைத்தாள் அனுஷியா. நீயே நியாயத்தை கேள்வச்சி, நான் அவுட் இல்லங்கிற, இவ அவுட்டுங்கிறா. இவங்க பெரிய லேடி சச்சின்னு நினைப்பு. அச்சி, பேட்டை அவங்கிட்ட கொடுத்துட்டு வாடி. ஒரு சின்ன பையன்கிட்ட போய் சண்டை போடுற, வெக்கமா இல்ல உனக்கு? நல்ல சொல்லுக்கா, குட்டி பசங்க கூட பார்க்காம எங்களை ஏமாத்துறாங்க இந்த அக்கா என சிறுவர்கள் அனைவரும் கோரஸ் பாட, இந்த அசிங்கம் உனக்கு தேவையா என மலரை பிடித்து இழுத்து வந்தாள் அனுஷியா. இருடி, ஆட்டத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன், இப்போ வர்றியா இல்ல செருப்பால் அடிக்கவா என அனுஷியா ஒரு முறை உரைக்க அத்துடன் வாயை மூடிக்கொண்டாள் மலர். வீட்டிற்குள் நுழைந்த மலர் ஒரு குட்டி பாத்திரத்தில் வெங்காய பஜ்ஜிகளை எடுத்து அடுக்கி வெளியே ஓடி சென்று அச்சிறுவர்களிடம் அளித்து விட்டு வந்தாள். உள்ளே நுழைந்த மலரை அனைவரும் முறைக்க, ஒரு வேலை பார்க்கல, நாங்க செஞ்சு வச்சதை யாருக்கு நீ போய் தானம் பண்ணிட்டு வர என்றாள் கவிதா. அந்த குட்டி பசங்களுக்குடி, சரி வாங்க சாப்பிடலாம், பசிக்குது. வீட்டின் பின்புறம் இருந்த வாழை மரத்தில் ஒரு பெரிய இலையை முழுமையாக வெட்டி நடு ஹாலில் தரையில் வைத்து அதில் சமைத்த அனைத்து பதார்த்தங்களையும் எடுத்து வைத்து அந்த இலையை சுற்றி ஐவரும் அமர்ந்து ஒருவருக்கு ஒருவர் உணவை எடுத்து ஊட்டியபடி உணவு உண்டனர். தோழிகள் ஐவரும் ஊட்டிக்கொண்டு உணவு உண்டதில் அனைவரும் சற்று அதிகமாகவே உணவு உண்டுவிட்டனர். அதைவிட அவர்களின் மகிழ்ச்சி மனதையும் வயிறையும் இணைந்தே நிறைத்தது. உணவு உண்டுவிட்டு ஐஸ்கிரீமையும் இணைந்து காலி செய்தனர். தோழிகள் ஐவரும் பேசி சிரித்து மகிழ்ந்து அனைவரும் பிரியும் நேரமும் நெருங்க ஒருவருக்கொருவர் பெரியா விடையுடன் விடை பெற்றனர். மச்சி, சீக்கிரமே கல்யாண செய்தி சொல்லு என மலரிடம் கூறியபடியே மன நிறைவுடன் விடை பெற்றனர். அனைவரும் புறப்பட உடன் கவிதா மறக்காமல் 6ஆமதனுக்கு உணவு எடுத்து மலரிடம் பார்சல் கொடுக்க தன் தோழியை நிறைவாக கட்டி அணைத்து விடை பெற்றாள் மலர். பத்திரமலரு, 6ஆவ பார்த்ததும் ஒரு போன் பண்ணிரு என கவிதா வழி அனுப்ப, சரி என தலையசைத்தவாறு பேருந்து நிலையம் நோக்கி புறப்பட்டாள் மலர். அங்கு பேருந்து நிலையத்தில் மலருக்கு முன்பே அவளுக்காக காத்திருந்தான் 6ஆமதன். மலர் வந்ததும், என்ன ஃபீலிங்கா என நம்மட்ட சிரிப்புடன் கேட்டான் 6ஆமதன். என்ன இருக்காதா, சரிந்தா பிரியாணி, வீட்டுக்கு போய் சாப்பிடு என வாடிய முகத்துடன் கூறினாள் மலர். பாரு, சரிவா பஸ் வந்துருச்சு, போயிட்டே பேசலாம் என மலரை பேருந்தில் ஏற்றிவிட்டு பின்னால் ஏறிய 6ஆமதன் தன் பெண்ணை திரும்பி மறைவாக நின்று மலரை பார்த்தபடி நிற்கும் வேந்தனிடம் தலையசைத்து விடை பெற்றான். பேருந்தில் அமர்ந்த மலர் ஆதூரமாக 6ஆமதரின் தோளில் சாய்ந்து அவனிடம் பேசுவதை ஏக்கமுடன் பார்த்தபடி நின்றிருந்தான் எழில் வேந்தன். என்ன மலரு, ஓவர் ஃபீலிங்கா இருக்க, விடு, இன்னொரு நாள் இதே போல வந்து இவங்களை பாத்துட்டு போலாம்ல என தன் தோளில் தலை சாய்த்து இருந்த மலரின் உச்சந்தலையில் மெதுவாக ஊதினான் 6ஆமதன். நிஜமா இப்படி ஒரு நாள் திரும்ப வருமாறா என விழிகளில் ஆசை மின்ன கேட்டாள் மலர். கண்டிப்பா வரும்டி, பசங்க தங்களோட ஃப்ரெண்ட்ஸை எப்ப வேணாலும் பார்க்கலாம், பேசலாம், ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அதே போல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம். ஆனா பொண்ணுங்க நீங்க பாவண்டி, கல்யாணம் ஆனா எல்லாமே தசை மாதிரி போயிரும்ல. ஹஸ்பண்டு, மாமனாரு, மாமியாரு, நாத்தனாரு, கொழுந்தனாரு, குழந்தைங்க, இப்படி அடுத்தவங்களுக்காக சந்தோஷப்பட்டு உங்களோட சந்தோஷத்தையும் நியாயமான ஆசையும் தொலைச்சிடுறீங்க. இல்ல தொலைய வச்சிடறோம் நாங்கெல்லாம் ரொம்ப சுயநலவாதிகள் தானே. பிறந்ததுல இருந்து பழகின பழக்கம், கும்பிட்ட சாமி, பேசி சிரிச்ச உறவு, வளர்ந்த இடம், உங்களுக்குன்னு நீங்க உருவாக்குன ஆசை, கனவு, உங்களோட சாப்பாடு, டேஸ்ட் எல்லாத்தையுமே எங்களுக்காக மாத்திக்கிட்டு புதுசா ஒரு இடம், புது உறவு, புது பழக்க வழக்கம், புது மனுஷங்க, எது வரைக்கும் வாழ்ந்த எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசா ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்து வாழ்ந்து ஒரு குடும்பத்தை உருவாக்குற நீங்கெல்லாம் பெரிய சாதனையாளர்கள் தாண்டி. 10 நிமிஷம் கூட எங்களால அடுத்த வீட்டுல இருக்க முடியல. ஆனா நீங்க பிறந்து வளர்ந்த வீட்டை விட்டுட்டு புதுசா ஒரு வீட்டுக்கு வர்றீங்க. அதுலயே எவ்வளவு கஷ்டம். இதுல எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கடைசி வரைக்கும் பார்த்து பேச முடியும்? ரொம்ப கஷ்டம்ல என்று நீண்டதாக சொன்னான் 6ஆமதன். அனைத்தையும் கேட்ட மலர், ஆரா சரக்கு அடிச்சிருக்கியா என்ன என்றாள். மலர் கேட்ட கேள்வியில் தூக்கி வாரி போட, என்னடி கேள்வி இது, கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியா நீ? சை, இதுக்கு நான் பேசாம வெங்காய பஜ்ஜியே தின்னிருக்கலாம் என்றபடி பஜ்ஜியை சாப்பிட ஆரம்பித்தான் 6ஆமதன். பொடாட்டி வெண்ண, நீ ஒருத்த ஃபீல் பண்ணி என்ன ஆகுது, உன் பொண்டாட்டியை நல்லா வச்சுக்க, அது போதும் என கூறியவாறு இருக்கையில் நன்றாக சாய்ந்து கண்களை மூடினாள் மலர். சிறிது நேரத்தில் பேருந்து புறப்பட அதுவரை மலரை வெளியகலாமல் பார்த்து கொண்டிருந்த வேந்தன் தான் செல்ல வேண்டிய பேருந்தில் ஏறி அமர்ந்தான். மனக்கண்ணில் மலரை சந்திக்க 6ஆமதன் கூறிய பிளான் நினைவிற்கு வர, சீக்கிரமே உன்கிட்ட வாரண்டி, அதுக்கு முன்னாடி நான் முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு
என நினைத்து புன்னகைத்தான் எழில் வேந்தன். வேந்தனின் புன்னகையை இன்னும் விரிவடைய வைக்க அங்கு அவனின் சீனியரின் வாயிலாக ஒரு இனிப்பான செய்தி காத்து கொண்டிருந்தது. கீழ்வானம் வெளுக்கவே கிழக்கே சூரியன் உதிக்குதே, மேல்வான மேனி எங்கும் மேனகைகள் சிரிக்குதே, மலர் இதழ் விரிக்கவே மனம் மெகிரி துடிக்குதே, தவிடு பொடியாய் நந்த நெஞ்சம் தளிர்கொடியாய் செழிக்குதே, தணலிடை பெய்யும் கனமழையாய் கனமும் தன் நிலவின் வரவாள், வெண்வெளியில் தவழும் பொன்னொழியின் பூமதியால் பொங்கி வரும் தேனிலையாய், எண்ணவளின் முகம் காண தேகமெங்கும் சுகமேற சொக்கி நானே வேந்தன் அங்கே, அதை சொல்லத்தான் வரிகள் எங்கே, மெல்லத்தான் அவள் அன்பை கிடைக்கத்தான் எப்பரும் தவமோ செரிக்காத மானே, பிழைத்தேனே நானே, தெளிக்கதடி நெஞ்சம் தித்திப்பாய் விரிக்கதடி மஞ்சம், கொத்தி செல்லும் தத்தை அழகே பற்றி கொள்ளடே வந்தன் உயிரே. உயிரே 30. பேருந்தில் பயணம் செய்தபடி தன்னவளை பற்றி நினைத்து புன்னகைத்தவாறு அடுத்தடுத்து தான் செய்ய வேண்டியதை மனதினுள் திட்டமிட்டுக் கொண்டான் வேந்தன். தான் ஜூனியராக பணிபுரியும் சீனியர் வக்கீலின் ஆபீஸிற்கு வந்து சேர்ந்த வேந்தன் தன்னவளை சந்தித்த மகிழ்ச்சியுடன் உல்லாசமாக ஆபீஸிற்குள் நுழைந்தான். வாங்க வேந்தன், போன வேலை சரியா முடிஞ்சுதா? முடிஞ்சதுங்க சார். சரி, வர 18ஆம் தேதி அந்த யூனிவர்சிட்டியில ஒரு மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் இருக்கு. என்னை கெஸ்டா அழைச்சிருக்காங்க. கூட நீங்களும் வர்ற மாதிரி இருக்கும். என்னது, அந்த யூனிவர்சிட்டியா? அது நம்மால் படிக்கிற யூனிவர்சிட்டியாச்சே. என்ன மனதினுள் துள்ளி குதித்தபடி, 18ஆம் தேதினா நாளை கழிச்சு தானே சார்? ஆமா, ரெடியா இருங்க என்றார் சீனியர். சரிங்க சார் என உள்ள கிளர்ச்சியுடன் தனது சீனியருக்கு பதில் அளித்துவிட்டு அந்த இனிய தகவலை ஆறாமுதனுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பினான் வேந்தன். அப்பொழுதுதான் மலரின் விடுதியில் பத்திரமாக சேர்ப்பித்துவிட்டு நின்றிருந்த ஆறாமுதனுக்கு வேந்தனின் குறுஞ்செய்தி வந்து சேர்ந்தது. அதை எடுத்து பார்த்தவன் அழகாக புன்னகைத்துக் கொண்டான் ஆறாமுதன். அப்போ மச்சான் நாளை கழிச்சு வர்றாரு என முணுமுணுக்க அதை யதார்த்தமாக கேட்ட மலர், என்னடா நீயா ஏதோ பேசிக்கிற சிரிக்கிற, பொண்ணு யார் ஆறா என்றாள். திடீரென மலர் கேட்கவும் புரியாமல், பொண்ணா? எந்த பொண்ணு என முழித்தான் ஆறாமுதன். நீயா பேசிக்கிற, தானா சிரிக்கிற, அந்த பொண்ணு யாருன்னு கேட்ட என இதழுக்குள் சிரிப்பை அடக்கினாலும் மலரின் விழிகளில் சிரிப்பு அப்பட்டமாக தெரிந்தது. பொண்ணா? நீதான் பாத்து கொடுக்கணும். பொண்ணு ரெடினா மாப்பிள்ளையாக நான் ரெடி. என்ன பொண்ணு ரெடியா என உல்லாசமாக கேட்டபடி பருத்தி வீரன் கார்த்திப்போல் இரு கைகளையும் பெண்ணந்தலையில் கட்டியபடி வலக்காலை முன்னே வைத்து மேல் நோக்கி பார்த்தவாறு சிரித்தான் ஆறாமுதன். எடு விளக்கமாத்த, மொசர கட்டைக்கு பொண்ணு கேக்குதோ? முதல்ல படிச்சு ஒரு வேலைக்கு போற வழிய பாருடா பெண்ண, இதுல பருத்தி வேற போஸ் வேற என செல்லமாக ஆறாவின் முதுகில் அடித்தாள் மலர். போடி பொறாம பிடிச்சவளே. சரி அதை விடு, நாளை கழிச்சு ஃபங்க்ஷனுக்கு சேலை கட்டிட்டு வா. ரிசப்ஷன் தானே நீ? ஆறாமுதன் கேட்டான். ஆமாடா, சேலை வேற கட்டணும். ஒழுங்கா கட்டிட்டு வா, லேட் ஆயிடுச்சு, நான் வீட்டு கிளம்புறேன் என மலரை விடுதியில் விட்டுவிட்டு தனது வீட்டிற்கு பஸ் ஏறினான் ஆறாமுதன். இதுவரை இல்லாத வழக்கத்திற்கு மாறாக வேந்தன் உற்சாகமாக அடுத்த நாளை கடத்த எப்பொழுதும் போல் சாதாரணமாகவே அடுத்த நாளை கடந்தாள் மலர். விழா நாளும் அழகாக விடிந்தது. அன்று அதிகாலை கண் பொழித்ததிலிருந்து மலரின் மனதினுள் இனம் புரியா உணர்வு ஒன்று அவளை ஆட்டி படிக்க அது என்ன என்று புரியாமல் குழம்பி தவித்தாள். இதென்ன, நமக்கு புது புது வியாதியா வருது? அன்னைக்கு ஊர்ல இருந்து வந்தப்போமோ இப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ண, இப்ப காலையில எதிர்ச்சதுல இருந்து மனசு இப்படி படப்பட நடிச்சுக்குதே என எண்ணி குழம்பியபடியே எழுந்து குளிக்க சென்றாள். குளித்துவிட்டு வந்த பிறகும் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் அங்கும் இங்கும் மலைப்புற தொடங்கியது மலருக்கு. வழக்கமாக அரை தோழிகளுடன் சலசலத்தபடி கல்லூரிக்கு புறப்படும் மலர் அன்று மனதின் சஞ்சலத்தால் தன் எண்ணங்களில் மூழ்கியபடி அமைதியாக கிளம்பினாள். ஒரு கட்டத்தில் மனதின் அலைப்புறுதல் தாளாமல் அவசர அவசரமாக ஆறாமுதரை தன் அலைபேசியில் அழைத்தாள் மலர். என்னடி எருமை? ஆரா? சொல்லு பக்கி. ஆரா? சொல்லுடே. ஆரா என்னன்னு சொல்லி தொலைடி. என்னாரா அதட்டுறனா அடிச்சு சாவடிச்சிருவேன். காலங்காத்துல போனை போட்டு விஷயம் என்னன்னு சொல்லாம என் பேரை ஏழை விட்டுக்கிட்டு இருக்க. என்னடி அர்த்தம் ஆறான்னு? என்னார கோவப்படுற? பின்ன கோவப்படாம கொஞ்சம் வாங்களோ? போறா, நான் போனை வைக்கிறேன். சரி வை. என்னடா அப்படி பொசுக்குன்னு சொல்லிட்ட? ஏண்டி அறிவு கட்டவளே, உனக்கு அறிவு இருக்கா? அதான் நீயே அறிவு கட்டவளேன்னு சொல்லிட்டே, அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி? இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசு. எதுக்கு எனக்கு போன் போட்டேன்னு முதல்ல சொல்லுடி. நீ இப்படி கோவப்பட்ட நான் எப்படி சொல்றது? ஷோ, நேரங்கால தெரியாம கொள்றாளே. அடி எரும மாடி சைத்தானே, என்ன ஆச்சு? எதுக்கு அழைச்ச என்னைய? போ, நீ ரொம்ப கோவமா கேக்குற, நான் சொல்ல மாட்டேன். உன்னையா சரியான குட்டிச்சாத்தான் என வாய்க்குள் முனகியபடி, என் தங்கம்ல, என் பட்டுக்குட்டியில, என் உயிர் தோழிக்கு இப்ப என்ன பிரச்சனை? என்ன வேணும் என் செல்ல ஃப்ரெண்டுக்கு என கொஞ்சலாக வினவினான் ஆறாமுதன். போ, நீ டிராமாட்டிக்கா கேட்டு என்ன கிண்டல் பண்ற, நான் சொல்ல மாட்டேன். ஷோ, சாவடிக்கிறாளே. ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கவெல்லாம் ஜாலியா சுத்துறான். இவ ஒருத்திய ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு நான் படுற பாடு கடவுளே என சத்தமாகவே கத்தியபடி,
உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? போனை போட்டு என்னை இப்படி சாவடிக்கிற? போ, நீ ரொம்ப சொல்லிச்சுக்கிற, நான் சொல்ல மாட்டேன். ஏம்மா என் பரதேவதையே, என்னைய விட்டுறதாயே, என்னால முடியல. தயவு செஞ்ச விஷயம் என்னன்னு சொல்லமா. தெரியலையே. எத? ஆமா. என்னை என்ன கேனப்பையன் நினைச்சிட்டு இருக்கியா? ஒழுங்கா என்னன்னு சொல்லு. அதான் எனக்கும் தெரியலடா. கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் டி மலரு. என்ன கன்ஃபார்ம்? நீ பைத்தியங்கிறது கன்ஃபார்ம். அதை நீ இப்பதான் கன்ஃபார்ம் பண்றியா? நான் பைத்தியம்னு எனக்கு எப்பவோ தெரியும். எப்பவோ தெரியுமா? ஆமா, உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டவே எனக்கு தெரியும் நான் ஒரு கடைஞ்சு எடுத்த பைத்தியம்னு. இதெல்லாம் வியாக்கியானமா பேசு. பேச்ச மாத்தாம எதுக்கு போன் பண்ணேன்னு சொல்லுடி என்று அவன் அதட்டவும், அட நிஜமாதாட்டா, எனக்கு தெரியல. என்ன தெரியல? எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலடா. என்னடி உளர்ற? என்னன்னு தெரியலாரா, காலையில இருந்து வயிறு ஒரு மாதிரி இருக்கு. ஒருவேளை வேதியா இருக்குமோ? கிறுக்கு மெண்டலு, அறவை காட்டு நாயே. இப்ப எதுக்கு என்னைய பாராட்டடி என்று கிண்டல் செய்தான் ஆறாமுதன். அப்படி இல்லடா ஆரா, உள்ள என்னமோ பண்ணுது, பசிக்குது, ஆனா சாப்பிட முடியல. மனசு ஒரே படபடப்பா இருக்கு. வயிற்றுக்குள்ள என்னமோ பண்ணுதுடா. என்னால எனக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்ல முடியலடா. ஆனா நான் சரியில்லை, ஏதோ நான் நானாவே இல்ல. கிழிஞ்சிச்சு கிருஷ்ணகிரி. இவ்வளவு தெளிவா வேற யாராலையும் குழப்ப முடியாத தெய்வமே. என்னடா இப்படி சொல்ற? ஏமா தாயே, டைம் ஆகிருச்சு, நான் காலேஜ் கிளம்பணும். எதை பத்தி யோசிக்காம சாப்பிட்டு காலேஜ் கிளம்பி வா. நான் அவ கூட இருக்கிறப்ப உனக்கு எதுவும் தப்பா நடந்துராது, அந்த நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல? என்னம், என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? அதெல்லாம் இருக்குடா. அப்புறம் என்ன? என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ ஃப்ரீயா விடு. சரியாரா என நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கொண்டு அழைப்பை துண்டித்து விட்டு விரைவாக புடவையை அணிந்து கல்லூரிக்கு கிளம்பினாள் மலர். அதே நேரம் மிகுந்த உற்சாகத்துடன் ஆவலாக தனது சீனியருடன் மலர் பயிலும் பல்கலைக்கழகத்திற்கு புறப்பட்டான் வேந்தன். மனமெங்கும் மாய ஊஞ்சல் உனதன்பில் ஆட ஆட, மழை பொங்கும் தூய மேகம் உயிர் உள்ளே சாரல் போட, கோடையும் வாடையும் பாத்திரா தாவரம் வரம் நீ தந்தாய் வான் போக்குதே, நான் உன் தோளில் கண்சாய பெண்மீன்கள் பொன் தூவ, காற்றிலே சிறகை நாம் பிரித்தாள் துளியாகாதோ பூமி, வெளியெல்லாம் காதலால் நிறைத்தாள் அதற்கு ஈடேது சாமி என்ற பாடலை உற்சாகமாக கேட்டபடி மலர் பயிலும் பல்கலைக்கழகத்தை நோக்கி தன் சீனியருடன் பயணித்தான் வேந்தன். அங்கு ஒரு வழியாக கிளம்பி கல்லூரிக்கு வந்து சேர்ந்தாள் மலர். கீழே குடிந்தபடி புடவை கொசுவத்தை சரி செய்தபடி வந்தவள் தன் எதிரே ஒரு ஜோடி கால் தெரிய நிமிர்ந்து யாரென்று பார்த்தாள் மலர். எதிரே சுவரில் அழகாக சாய்ந்து கை கட்டியபடி மலரை பார்த்து சிரித்தபடி நின்றிருந்தான் ஆறாமுதன். என்ன ஆரா, உன் முகத்துல ஒரு தேஜஸ் தெரியுதே, என்ன விஷயம் என ஆறாமுதனை பார்த்து சிரித்தபடி வினவினாள் மலர். தேஜஸா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, புன்னகைத்தான் ஆறாமுதன். அப்புறம் என்னடா அப்படி ரசிச்சு பாத்துட்டு இருக்க? இல்ல, என் ஃப்ரெண்டு இவ்ளோ அழகான்னு பாத்துட்டு இருக்க. கிண்டல் பண்ணாதாரா என்றவாறு காதோரம் விழுந்த கூந்தலை ஒதுக்கினாள் மலர். செம்ம அழகா இருக்கடி தங்கம். தன் கைகளால் திருஷ்டி கழித்தான் ஆறாமுதன். உனக்கு இதே வேலையா போச்சாரா? கெஸ்ட்லாம் வந்துருவாங்க, தள்ளு நீ அங்கிட்டு, நான் போற ரிசப்ஷனுக்கு என்ன புன்னகையுடன் ஆறாமுதனை தனது கைகளால் தள்ளிவிட்டு உள்ளே சென்றாள் மலர். உள்ளே சென்று மலரை பார்த்து சிரித்தவாறு திரும்பிய ஆறாமுதனின் விழிகளில் சிலையாக நின்றிருக்கும் வேந்தன் விழுந்தான். ஏய் மச்சா, எப்ப வந்தீங்க? உங்க சீனியனுங்க? அது சரி, ஏன் இப்படி சில மாதிரி நிக்கிறீங்க? பொன்னகை கலந்த ஆச்சரியத்துடன் வினவினார் ஆறாமுதன். அது என் மலர் தானே? மலர் உள்ளே சென்ற திசையிலிருந்து பார்வையை திருப்பாமல் வினவினான் வேந்தன். ஆமா, அதுக்கு என்னப்ப? சிரித்தான் ஆறாமுதன். என் செல்லம் சேலை கட்டியிருக்கா? தன் நிலையில் இருந்து மாறாமல் அதே மோன நிலையுடன் கூறினான் வேந்தன். ரொம்ப வழியுது மச்சான், தொடச்சுக்கங்க கிண்டலாக சிரித்தான் ஆறாமுதன். ஷோ, ஒரு மாதிரி இருக்கே. உணர்ச்சி மேலிட்டாள் ஆறாமுதனை இறுக அணைத்தான் வேந்தன். எதிர்பாரா நேரத்தில் தன்னை வேந்தன் இருக்க அணைக்கவும், அட அவனா நீ என மனதினுள் கவுண்டர் கொடுத்தவாறு வேந்தனின் இறுகிய அணைப்பில் விழிபிதுங்கி நின்றான் ஆறாமுதன். கடலடை வெண்ணம் கலக்கும் நொடி போல உயிரடை உடலும் ஒன்றாக சேர நின் பெயரை இசைத்தபடி உயிர் கொடியும் அசையுதடி. உள்ளகம் யாவும் கள்ளுடன் தேனை கலந்து சுவை பெருக பற்றற்று என் உடலும் பறக்குதடி மெதுவாய். பால்வெளி கடந்து பேரண்டம் நுழைந்து சிரிக்கதடி எழிலாய். கரங்களும் சிறகாக தவங்களும் ஈடேற வரங்களும் நிறைவேற வந்தாயே என் தேவதையே. இதயம் துடித்து எகிறுதடி, இமயம் தாண்டி அதிருதடி. வலிமை நெஞ்சில் பெருகுதடி, இனிமை என்னும் விழுகுதடி. இனியவளை நான் மறவேன், இனி அவளை நான் துறவேன். எப்பிறவையும் நாம் எடுப்பிடும் ஒற்றவனாய் உடன் இருப்பேன் எழில் மகவே என் உயிரே. என்னுடனே நிலை பெறவே இப்பிறவையும் நீ எடுத்தாய். முப்பொழுதும் உன் நினைவில் மூழ்கிய அந்நினைவுகளை வானெங்கும் மேலச்சத்தம் வந்து விழும் முகிலின் முத்தம் நொந்தொழும் நொடிகள் முத்தம் நொறுங்கிடுதே. கண்ட இமைகள் கண்ணீர் மழையில் திரண்ட துளிகள் உயிரின் வழியை உணர்த்திடுதே. கண்ணில் முத்தம் கவிழ்த்திடவே காதல் மழையும் பொழிந்திடுதே.
வந்தாயே என் தேவதையே, இருவழி நோக்க பெருவெளி எங்கும் உரைநிலை அடைய, வெளிகளிடை தொடர்பில் சுற்ற மறைய, வெளி ஈர்ப்பு விசையில் புவி ஈர்ப்பும் தொலைய, கால்கள் தடுமாற காதலி உனை சேர வேதளித்த பித்தனாய் பேய் பிடித்து போனதேனோ, தூரங்கள் தொலைத்து போக தும்பை வழி அண்மையாக அம்பை எய்ய விரையும் வெள்ளாய் திரையிமைகள் திறந்த நிலையில் உயிர் கரைந்தேன் அந்நொடியில். உயிர் தொலையும்.